பாப்பாவுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து காலையில் கொடுக்குறது. அது இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பால்வாடி சத்து மாவு ஒரு 3 ஸ்கூப் எடுத்துக்குவேன். பால்வாடி சத்து மாவு தான் எப்பயுமே அவளுக்கு காலையில் குக் பண்ணி கொடுப்பேன். அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா தூசியெல்லாம் நல்லா சலிச்சு வச்சுக்கிறணும். அதில் ரொம்ப இந்த பட்டை இலை அது இதுன்னு கிடக்கும். அதெல்லாம் எடுத்து சலிச்சு வச்சுக்கிட்டு 3 ஸ்கூப்பு சத்து மாவு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்கூப் வந்து நாட்டு சர்க்கரை. இதுக்கடுத்து உங்களுக்கு பால் வேணால் நீங்கள் பால் 1 டம்ளர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி தான் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து நல்லா குக் பண்ணணும். அதை நல்லா அப்படியே பச்சையாலாம் கொடுத்தா சில குழந்தைங்களுக்கு வந்து சேராது. வாமிட் வரும். அப்புறம் லூஸ் மோஷன் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொடுக்குறப்ப நல்லா பாயில் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். நல்லா இதை கொதிக்க வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு தான் கொடுக்கணும். இது நல்லா அந்த கஞ்சி பதத்துக்கு வர்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா செர்லாக் பதத்துக்கு, அந்த மாதிரி செர்லாக் பதத்துக்கு வர்ற மாதிரி கொடுக்கலாம். இல்லை அவங்க பாப்பா டம்ளர்லேயே குடிப்பாங்க அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் அதிகமாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டு டம்ளரில் பாலுக்கு பதில் இதை கொடுத்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே செர்லாக் பதத்துக்கு தான் நல்லா பாயில் பண்ணி இதுவும் சத்து மாவும் 1 டம்ளர் பாலும் கொடுப்பேன் பாப்பாவுக்கு. எப்பயுமே காலையில் இது தான். அப்படி காலையில் அவங்க எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சாப்பாடு. ஈவினிங் டைம் இந்த மாதிரி கொடுப்பேன். ஒரு 6 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே இது வந்து கொடுத்துடணும். 6 மணிக்கு அப்புறம் வந்து நைட் டயத்தில் அவங்களுக்கு வந்து இது வந்து செமிக்காது. இது வந்து சத்தானதில்லை. அதனால